அர்ஜென்டினாவுடன் மெஸ்ஸியை இணைத்த VHS வீடியோ கேசட். லயனல் மெஸ்ஸியின் கால்பந்தாட்ட வாழ்க்கையின் பெரும்பகுதி ஸ்பெயினில் கழிந்திருந்தாலும் ஒரு சாதாரண VHS வீடியோ கேசட் தான் அவரை அர்ஜென்டினா தேசிய அணியுடன் என்றும் இணைத்த வரலாற்றிற்கு காரணமாக அமைந்தது. 2003 ஆகஸ்ட் மாதம் 27 அன்று FIFA அண்டர்-17 உலகக்கோப்பை அரையிறுதியில் ஸ்பெயின் 3-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது. அடுத்த நாள் இரு அணிகளும் தங்கியிருந்த ஹோட்டலில் அர்ஜென்டினா அண்டர்-17 அணியின் பயிற்சியாளரான டோஹாலி ஸ்பெயின் அணியின் சமையல்காரரை சந்திக்கிறார். அப்போது அவர், பார்சிலோனாவில் விளையாடும் அந்த சிறுவனை நீங்கள் அணியில் சேர்த்திருந்தால் இந்த தொடரின் சாம்பியன் அர்ஜென்டினா தான் ஆகியிருக்கும் என்று கூறினார். அவர் குறிப்பிட்ட அந்த 16 வயதான சிறுவன் லயனல் மெஸ்ஸியை பற்றித்தான். அந்த நேரத்தில் ஸ்பெயின் கால்பந்தாட்ட சம்மேளனம் மெஸ்ஸியை ஸ்பெயினின் தேசிய அணிக்காக விளையாடச் செய்ய தீவிரமாக முயன்று கொண்டிருந்தது. மெஸ்ஸி குறித்து டோஹாலிக்கு தெரிந்திருந்தாலும் போட்டிக்கு புறப்படும் வரும் 10 நாட்களுக்கு முன்புதான் அவரது திறமைகளை கொண்ட VHS வீடியோ பார்த்திருந்தார். மேலும் தகுதிச் சுற்றில் விளையாடி வெற்றி பெற்ற வீரர்களை நீக்க விரும்பாததால் மெஸ்ஸி அணியில் இடம்பெறவில்லை. அந்த வீடியோவை முதலில் பெற்றவர் அப்போது அர்ஜென்டினாவின் மூத்த அணியின் பயிற்சியாளரான மார்செலோ ஃபியல்சாவின் உதவியாளரான கிளாடியோ விவாஸ். 2003 மே மாதம் பார்சிலோனாவின் ஹோட்டல் பிரிஞ்சஸ் சோஃபியாவில் மெஸ்ஸியின் ஆரம்பகால முகவர்களில் ஒருவரான கோராசிகோ ஹார்ஜியோலி அந்த VHS கேசட்டை அவரிடம் கொடுத்து, இதை பார்த்தால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். இதை சாதாரண வேகத்தில் ஓடவிடாதீர்கள். அந்த வீடியோவை பார்த்த ஃபியல்சா இவ்வாறு கூறினார், இதை சாதாரண வேகத்தில் ஓட்டுங்கள், இப்படி வேகமாக பார்க்க முடியவில்லை என்றார். அதற்கு விவாஸ், இதுதான் சாதாரண வேகம் என்று பதிலளித்தார். அதை கேட்ட ஃபியல்சா ஆச்சரியமடைந்து இவன் அபாரமான திறமை கொண்டவன் என்று பாராட்டினார். 3 மாதங்கள் கழித்தே அந்த VHS டோகாலியின் கைகளுக்கு சென்றது. அதை பார்த்த அவர் உடனடியாக அர்ஜென்டினா கால்பந்தாட்ட சங்கத்திடம் மெஸ்ஸிக்காக ஒரு நடப்பு போட்டி ஏற்பாடு செய்து அவர் அர்ஜென்டினாவிற்காக அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். 2000 முதல் 2021 வரை பார்சிலோனாவில் வாழ்ந்தும் விளையாடியும் இருந்த மெஸ்ஸிக்கு பலமுறை ஸ்பெயின் தேசிய அணிக்காக விளையாடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் ஒருபோதும் தனது முடிவை மாற்றவில்லை. நான் பிறந்த நாடான அர்ஜென்டினாவிற்காக மட்டுமே விளையாடுவேன் என்பதே அவரது உறுதியான நிலைப்பாடாக இருந்தது. ஹீகோ டோஹாலி பின்னர் FIFAவிடம், ஒவ்வொரு நாளும் ஸ்பெயின் மெஸ்ஸியை எங்களிடமிருந்து பறித்து விடுமோ என்ற பயத்தில் இருந்தேன் என்று கூறியிருந்தார். அர்ஜென்டினாவிற்கான முதல் போட்டி முதல் கோலும் 2004 ஆண்டு ஜூன் மாதம் 29 அன்று பராகுவேக்கு எதிராக அண்டர்-20 நடப்பு போட்டியில் மெஸ்ஸி முதலாக அர்ஜென்டினா அணிக்காக களமிறங்கினார். அப்போது அர்ஜென்டினா 6-0 என்ற முன்னிலையில் இருந்தது. மாற்று வீரராக களமிறங்கிய மெஸ்ஸி மைதானத்தின் நடுப்பகுதியில் பந்தை பெற்றார். வெறும் 6 வினாடிகளில் இடது காலால் 6 முறை, வலது காலால் 1 முறை பந்தை தொட்டு பாதுகாவலர்களையும் கோல்கீப்பரையும் கடந்து தனது முதல் சர்வதேச கோலை பதிவு செய்தார். 2005 அண்டர்-20 உலகக்கோப்பைக்கு முன்பு பார்சிலோனாவின் லா மாசியா நிர்வாகம் ஸ்பெயினின் கால்பந்து அதிகாரிகளிடம் அர்ஜென்டினா இன்னும் அவரை முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை, அவரை ஸ்பெயினுக்காக சம்மதிக்க வைக்கலாம் என்று தெரிவித்தது. அப்போது பார்சிலோனாவின் இளைஞர் பயிற்சியாளரான அலெக்ஸ் கார்சியா ஸ்பெயின் இளைஞர் அணியின் ஒருங்கமைப்பாளராக ஜினன் மெலந்தாஸை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இந்த வீரரை நழுவ விடாதீர்கள். மெஸ்ஸியின் திறமைகளை பார்த்த விவாஸ் டேகாலியிடம் உணர்ச்சியுடன் கூறியது, இந்த வீரரை நழுவ விடாதீர்கள். ஒரு அர்ஜென்டினாவுக்காகவும் கால்பந்தை நேசிப்பவனாகவும் நான் உங்களிடம் கேட்கிறேன். அர்ஜென்டினா கால்பந்தாட்ட சங்க அதிகாரி ஒமர் சவுட்ரோ ரொசாரியோ நகரில் இருந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு பலருடன் பேசிய பிறகு இறுதியில் மெஸ்ஸியின் தந்தை ஜோர்ஜ் மெஸ்ஸியை தொடர்பு கொண்டார். அப்போது ஜோர்ஜ் மகிழ்ச்சியுடன் கூறிய வார்த்தைகள், இறுதியாக நீங்கள் அழைத்து விட்டீர்கள். என் மகன் அர்ஜென்டினாவிற்காகத்தான் விளையாட விரும்புகிறான். சுவாரஸ்யமாக பார்சிலோனாவிற்கு அனுப்பப்பட்ட முதல் அழைப்பு கடிதத்தில் அவரது பெயர் தவறாக லியோனல் மெஸ்ஸி என்று எழுதப்பட்டிருந்தது. ஒருவேளை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் மெஸ்ஸி ஸ்பெயினுக்காக விளையாடி 2010 உலகக்கோப்பையை வென்றிருக்கலாம். ஆனால் நிஜ வரலாறு வேறுபட்டது. 1987 அர்ஜென்டினாவின் ரொசாரியோ நகரில் பிறந்த மெஸ்ஸி தனது இதயம் எப்போதும் அர்ஜென்டினாவிற்காகவே சொந்தமானது என்பதை செயலால் நிரூபித்தார். ஸ்பெயினின் பல்வேறு முயற்சிகளையும் அவர் நிராகரித்தார். இன்று உலகின் தலை சிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவராக மட்டுமல்ல, அர்ஜென்டினாவின் அடையாளமாகவும் லியோனல் மெஸ்ஸி திகழ்கிறார். ஒரு சிறிய VHS வீடியோ கேசட் தொடங்கிய பயணம் உலக கால்பந்து வரலாற்றில் மிகப்பெரிய கதைகளில் ஒன்றாக மாறியது இதுதான். 2026 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில்
39 வயதான மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது.